கமல் சார் வந்து அந்த டைமில் விக்ரம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ரீக்வல் இருந்தது, அந்த கதை சொல்கிறாரு. அந்த கதையை சொல்கிறாரு. லோகேஷ் உடனே அவன் போய் சொன்ன கதை இல்லை சார், நீங்கள் சொன்னது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது சார், எனக்கு டைம் கொடுங்க, நான் அதை டெவலப் பண்ணி நான் உங்களுக்கு திரும்ப வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இவர் சொன்ன கதையை விட்டுட்டு அதுக்கு ஆமாம். அதுக்கப்புறம் இந்த கதையில் சில விஷயங்கள் இருக்குது, அந்த கதையும் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடியே விக்ரம்ன்ட்டு சொல்லிட்டு ஆடை இல்லாமல் அமலாபால் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் இருக்க, அது அந்த படத்துக்கு பாதிப்பாக அமைஞ்சதான் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது 2 முனை கத்தி தான் சார் அது. ஏன்னா இந்த விக்ரம் கதை வந்து ஆக்சுவலாக ரோலக்ஸ் கதாபாத்திரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தது பார்த்தேன். ஆமாம் சார், அது ஒரு போர்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்து ஆரம்பித்து 2 டைம் லைனு, இந்த சைடு ரோலக்ஸு இப்படி பிரிஞ்சா இந்த சைடு கைதி நடந்த டைம் லைன். சாய் விசித்ரா. இப்போ கைதி சொல்லும் போது அதில் அந்த கமிஷனர் ஆஃபீஸ் எபிசோட் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. மரியம் ஜாசத் பசங்க 4 பேர் மாட்டியிருக்காங்க உள்ள, அங்கேயே ஒருத்தன் உள்ளே ஒழிஞ்சிருக்கான்றது தெரியாமல் இருக்கிறது, அதெல்லாம். இப்போ சொன்னல சார், கரெக்டான ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு படத்தையே ஒரு மாதிரி மாற்றும். அப்போ வந்து லோகேஷ் எனக்கு அதை சொல்லும்போது, ஒரு ஐஜியோட கெஸ்ட் ஹவுஸில் சீஸ் பண்ண லாரிலாம் நிற்கிது, அதுலேருந்து ஒரு லாரி எடுத்துகிட்டு கிளம்புறாங்கன்னு சொன்னோம். நான் ஐஜியோட கெஸ்ட் ஹவுஸில் பார்ட்டி கொடுக்குறாரு, ஓகே, அங்கே எப்படி சீஸ் பண்ண லாரிலாம் இருக்கும், அது லாஜிக்காகவே இடிக்குதுன்னா நமக்கு லாரி வேணும் அப்படின்னு லோகேஷ் சொல்லும்போது நான் சொன்னேன், ஓகே பார்ட்டி தானே பண்ணுறாங்க, ஒரு பிரியாணி சப்ளை பண்ண வந்த ஒரு வண்டின்னு வச்சுப்போமே, அப்படி வந்த வண்டி, அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு இன்புட்டா சார்? இது சும்மா ஒரு இதுக்குன்னு சொன்னேன், ஒரு லாஜிக்கல். ஆமாம் சார், இப்போ பாருங்கள், பிரியாணி வண்டியாக மாறினால பிரியாணி வருது, பிரியாணி வந்தனால பிரியாணி டபராவோட தட்டில் பிரியாணி சாப்பிட வச்சு இந்த விலங்கு மாட்டின கையோட கைதி பிரியாணின்னு ஒரு 100 கடை இருக்குது சார் இப்போது. ஒரே ஒரு கேள்வியில் அதுக்கு பதிலும் நான் சொல்ல, லோகேஷ் உடனே எல்லாத்துக்குமே பதில் இருக்கும் சார், என்ன கேளு, என்ன ஒரு நம்ம அது எப்படி முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கும் லோகேஷ். அந்த மாதிரி தான் அந்த விலங்கு வந்து ஜீப்பில் உட்காந்துருக்கும் போது நரேன் சார் வந்து கையை விலங்கை கழட்டி விட்டு இறங்கி போய் வண்டி ஓட்ட தெரியுமா, போய் வண்டி எடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் லோகேஷ் சொன்னான். படம் பேரே கைதின்னு இருக்குது, விலங்கு கழட்ட வேணாம், ஏதாவது விட்டு நம்பி எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், விலங்கு படம் ஃபுல்லாக இருக்கட்டும், கடைசியில் கழட்டி விட்டு அனுப்பி விட்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி போன 5 நாளில் குட்டி குட்டியாக அப்படி சொல்கிறது தான் சார். அதில் அந்த குழந்த வந்து அவங்க அப்பாவை அந்த வாட்ச்மேன்கிட்ட சொல்லுவாருங்க, இந்த மாதிரி என் பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு. இவர் போலீஸே பிடிக்காது அப்பாவுக்கு, கார்த்தி சாருக்கு. அப்போது அந்த ட்ராவலில் வந்து நரேன் ஃபோர்ஸ் பண்ணனால இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே 10 வருஷம் ஜெயிலுன்றதுனால போலீஸ்க்கு மேலே கண்ணை பார்த்தே பேச முடியாது, பிடிக்காது. இப்போ பொண்ணோட ஃபோட்டோ வருதும் ஃபோனில் அப்படின்னு இருக்குது சீனு. நான் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து சும்மா ஏதோ ஸ்கூல் ப்ரோக்ராமுக்காக போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிற மாதிரி ஃபோட்டோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், தான் பொண்ணுக்கு போலீஸ் பிடிக்கும் போல் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கான்றது வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு டச்சு தானே அது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேசுகிறது தான் சார். மற்றபடி லோகேஷ்க்கு வந்து வண்டி அங்கே ஆரம்பித்தா எங்கே கொண்டு போய் விடணும்னு தெளிவாக இருக்கும், அவரோட மைண்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் லோகேஷ் கதை சொல்லும் போது எடுத்ததும் நமக்கு இந்த படம் வந்து அப்படி ஒன்று, ஆனால் செட் பீசஸாக பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு பிளாக், ஆக்ஷன் பிளாக்கும் சரி, இன்ட்ரோல் மொமெண்ட்டுன்னு சரி. இப்போ லியோ எடுத்துங்க சார், ஒருத்தன் போய் பார்த்திபன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவான், ஃபோனை தூக்கிட்டு குறுக்கில் ஓடிடுவான், அந்த ஃபோனை காமிச்சதும் வில்லங்காங்களை எல்லாருமே மொச்சிக்கிட்டு பார்ப்பாங்க அந்த ஃபோட்டோவை. அப்படி தான் ஷார்ட் லோகேஷ் சொன்னது. ஆனால் அது எடுக்கும்போது இன்னும் அதை பெருசாக்கணும்னு சொல்லிவிட்டு போய் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வர சொல்லி, அது டஸ்ட்டு படிஞ்ச ஒரு கண்ணாடி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் ஆச்சு, அதை உடச்சி அதில் கண்ணாடி உடஞ்சதுக்கப்புறம் லியோ தாஸ்ன்னு வரும். இந்த எலிவேஷன் வந்து லோகேஷ் கதை சொல்லும் போது இருக்காது, ஆனால் அதனால் நமக்கு வந்து இது பத்துமா அப்படின்னு தோணும். பட்டு இப்போ இன்றைக்கி ஷூட்னா நேற்று அதை முடிவு எடுத்திருப்பாங்க லோகேஷ் மைண்டில் அது இருக்கும். கடைசியில்
ரத்னதாசன்லாம் போட்டாங்க அந்த லியோதாஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் எத்தனையோ பேர் போட இமேஜ் அதுக்குள்ளே போட்டிருக்காங்களே சார், அப்படி ஒரு டெம்ப்ளேட்டாகவே அவர். ஸோ அதனால் நமக்கு லோகேஷ் இனிஷியலாக ஒரு ஐடியா சொல்லும்போது பெருசாக அதில் அதை நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது. நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். பட் அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, நம்ம கூட பேச பேச ஒரு பாயிண்ட் மேலே நமக்கே எக்ஸைட்மெண்ட் வந்துடும், இது எப்படா பார்ப்போன்ற மாதிரி. மாஸ்டர் அப்போது நிறையா மொமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு சார். ட்ராவலாகவே கைதியை விட மாஸ்டரில் உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் பெற்றாங்க இருந்துச்சு. ஏன்னா கைதியில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் பார்த்தல. அந்த 5 நாள் போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் ஒரு டிராஃப்ட் அனுப்பும்போது சின்னதாக டைலாக்காக தோணுது எழுதணும். ஆக்சுவலாக சார் அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்ற டைலாக்கு டேக்குக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸ்க்கு இப்படி சொல்லு அப்படின்னு சொன்னது தானே சார். இப்போ வரைக்கும் அது இப்போ ஒரு அதை கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு அன்றாடமாக யூஸ் பண்ணுற வார்த்தை மாதிரி ஆகிடுச்சுல்ல. ஸோ அது மாதிரி விக்ரமும் அப்படி தான் சார். இன்ட்ரோல் வரைக்கும் ஓகே சொல்லும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் வந்து ரிவீல் ஆகும். அப்போ இன்ட்ரோல் ஆனால் கதை வந்து இன்ட்ரோல் எங்கே நடக்கணும் அப்படின்றது வந்து குழப்பம் இருந்துச்சு. லோகேஷ் போய் கமல் சாருக்கு ஒரு கதை சொல்கிறான். கமல் சார் வந்து அந்த டைமில் விக்ரம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ரீக்வல் இருந்தது, அந்த கதை சொல்கிறாரு. அந்த கதையை சொல்கிறாரு லோகேஷ். உடனே அவன் போய் சொன்ன கதை இல்லை சார், நீங்கள் சொன்னது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது சார், எனக்கு டைம் கொடுங்க, நான் அதை டெவலப் பண்ணி நான் உங்களுக்கு திரும்ப வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சொன்ன கதையை விட்டுட்டு அதுக்கு ஆமாம். அதுக்கப்புறம் இந்த கதையில் சில விஷயங்கள் இருக்குது, அந்த கதையும் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடியே விக்ரம்ன்ட்டு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் பண்ணியாச்சு. ஆமாம். அப்போது இந்த கதை நல்லா போயிட்டே இருக்குது. மிடில் வந்து ஒரு பிளாக் வேணும், இன்ட்ரோல் பிளாக்காக. அது எங்கே பண்ணலாம் அப்படின்னு ஃபிசிக்கல் செட்டப்பாக எங்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சும்மா டிஸ்கஷன் போகும்போது தான் இவ்வளோ இந்த படத்துக்குள்ளே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட ஐடியாவே வரல. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்களான்னு சொல்லி பேசாமல் ஏன் ஒரு கல்யாண வீடாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு அங்கே விருந்து அதுலேருந்து ஆரம்பித்து அந்த அந்த ஆரம்பிக்கலாமா மொமெண்ட் வந்து அது இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவ்வளோதான், நம்ம இப்போயே கிளம்பி போயிடலாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு கிளம்பி போயாச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் சார். அது அந்த விக்ரமில் அந்த இடம் மட்டும்தான் நமக்கு பாதரிங்காக இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃபு இது எப்படி போய் முடியணும் அது எல்லாமே தெளிவாக முன்னாடியே பிளானில் இருந்துச்சு. அந்த போலீஸ் கேரக்டர்லாம் முதல்ல இருந்தது அதில். ஆமாம் சார், ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேரக்டர் திருப்பி அடிக்கணுன்றது வந்து இருந்துச்சு. வந்து இது பேபின்னு ஒரு ஹிந்தி படம் இருக்குல்ல சார், அக்ஷய்குமார் படம், அது ஒரு ரா ஏஜென்ட் படம். அதில் வந்து டாப்ஸி வந்து சபானான்னு ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி போயிட்டு ஹைடவுட்டில் போயிட்டு அங்கே போய் கான் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அவங்க பவ்யமாக இருப்பாங்க, அவங்க அடிப்பாங்கன்ற மாதிரி தெரியாது, ஒரு பிளாக்ல வந்து செம்மையாக அடிப்பாங்க. நிறைய படத்தில் இருக்கும் சார். நல்ல ஃபார்முலா. விஸ்வரூபம் இல்லை கமல் சார் அப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் ஒன்று இருக்கும்ல சார். ஒரு ஹீரோவுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் ஒன்று இருக்கும், சாது மிரண்டால்ன்ற மாதிரி. இல்லை சாதுவாக நடிச்சிட்டு இருந்தவர் மிரண்டாலாக இருக்கும். அதை வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் லோகேஷோட ஐடியா. மரியம்ஜார் சார் அதானே சார் பண்ண இன்ட்ரோலில் மூட்ரா கேட்டன்னு இன்ட்ரோல் பிளாக்ல சொல்கிறது வந்து புல்லரிச்சிடும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த கன் பவுடர் தான் இதில் ஏஜென்டினா. ஸோ அது லோகேஷ் சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது தான் சார். இந்த விக்ரம் கதை வந்து ஆக்சுவலாக ரோலக்ஸ் கதாபாத்திரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தது பார்த்தேன். ஆமாம் சார், அது ஒரு போர்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்து ஆரம்பித்து 2 டைம் லைனு, இந்த சைடு ரோலக்ஸு இப்படி பிரிஞ்சால் இந்த சைடு கைதி நடந்த டைம் லைன், இந்த சைடு விக்ரம் நடக்கிற டைம் லைன், இது ரெண்டுத்துக்கும் ஒரு இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது ரோலக்ஸ் தான். இப்போ நம்ம வந்து அப்போவே எல்சியூ கிரியேட் ஆகிடுச்சு. ஆமாம், யூனிவர்ஸ்ன்ற வார்த்தை அப்படி தான் உருவாச்சு. ஸோ திரும்ப ட்ரக் பஸ்ட்டு திரும்ப இந்த மாதிரி விஷயம் வருதுன்னும் போது அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலான்னு போது ஓகே திரும்ப கொக்கைன் இந்த மாதிரி வருதுன்னா அது நடந்த அதே டைமில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்னு உருவானது தான். அப்போ லோகேஷ் சொல்லும் போது கைதி யூனிவர்ஸ், கைதி டைம் லைன்லேயே நடக்கிற விக்ரம் கதை அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எக்ஸைட்டிங் ஆகணும்னா விக்ரமுக்குள்ள கைதியோட ஒரு கேரக்டர் நரேன் இதில் இருக்கிற மாதிரி சொன்னான். அப்போ தான் வந்து இது ஏதோ டிஸ்கஷனில் வரும்போது தான் நம்ம கைதியிலேருந்து ஒரு விஷுவலை காட்டினா பயங்கரமாக இருக்கும், அந்த பேரலாக இருக்க அப்படின்னு வந்துச்சு. அப்போ முன்னாடி வேறு ஒரு போர்ஷன் இருந்துச்சு. இப்போ நரேன் வந்து மரியம் ஜார்ஜ் ஃபோன் பண்ணுவார் கைதியில், சார் இந்த மாதிரி நிறையா பேர் ஜீப்பை போட்டு வெளியே நின்றுருக்காங்க சார், ஆளுங்க நாங்கள் உள்ளே வர விடாமல் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு தம்மு பற்ற வச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருப்பார் சார். அந்த யோசிச்சுட்டு இருக்கிற கேப்பில் எப்படி இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, ஏன் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி அப்படி நிற்கிறானுங்க, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு நிறைய தாட் வரும். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி செல்லுக்குள்ளே யார் இருக்கான்னு போய் பாருன்னு சொல்லுவார். இந்த 2 காலுக்கும் நடுவில் காளிதாஸ்கிட்டேருந்து விக்ரமில் காளிதாஸ் ஓப்பனிங் சீன் வரும்ல, அவர்கிட்டருந்து கால் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ கொக்கைன் இருக்குன்னா, இங்கே ஏற்கனவே இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இன்னொரு இடத்துலையும் இவ்வளோ இருக்குன்னா பெரிய விஷயமா ஏதோ நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி இவருக்கும் தாட் வந்து, சரி இவங்க ரிஸ்கில் இருக்காங்கன்றனால அப்படி ஒரு ஐடியா அவருக்கு வருதுன்ற மாதிரி ஃபோன் கட்டாக தான் பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் கைதியோட விஷுவல் காமிச்சிட்டு கார்த்தி சாரை காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குது அதில். ஸோ லாரியில் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கை மட்டும் காமிச்சிட்டு அந்த டைமில் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி பண்ணதெல்லாம் அப்படி தான் சார் நடந்துச்சு. அது ரொம்பலாம் யோசிச்சு இல்லை சார், சிம்பிளான ஐடியாஸ் தான். ஆனால் அந்த கன்விக்ஷன் அது ஒர்க் ஆகும். ஒரு ட்வீட் போட்டாங்க சார், வாட்ச் கைதி பிஃபோர் வாட்சிங் விக்ரம்ன்ட்டு. அதுக்குள்ள அது வந்து ஒரு 6 மாதமாக யோசிச்ச ஐடியாலாம் இல்லை சார். அந்த மொமெண்ட்டில் தான் அது எவ்வளோ பெரிய அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பஸ் க்ரியேட் பண்ணுச்சு. எல்சியூன்னு ஒன்று உருவாச்சு அந்த டைமில். ஸோ அது குட்டி குட்டி ஐடியாஸ், அதை நம்ம லோகேஷ் வந்து கன்விக்ஷனாக பண்ணும்போது அது நமக்கும் அப்படியே பார்க்கும் போதே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ரோலக்ஸ் கதாபாத்திரத்துக்கு சூர்யா அப்படின்றது எந்த காலகட்டத்தில் முடிவாச்சு? ஷூட் போயிட்டுருக்கும் போதே யாருன்றது முடிவாகாமல் தான் சார் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் ஒரு 80% ஷூட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி நெருக்கத்தில் தான் சார் அது சூர்யா சார்ன்றது முடிவாச்சு. அதுக்கு முன்னாடி சில ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அது யாருக்கிட்டையும் லோகேஷும் சொன்னதில்லை யாரெல்லாம் பண்ணலன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்கு சூர்யா சார் கேட்டதுமே அவர் ஆக்சுவலாக யாராக இருந்தாலும் எக்ஸைட் ஆகும். ஆமாம் சார், ஆக்சுவலாக சூர்யா சாருக்கும் லோகேஷ் கதை சொன்ன இது இருக்குது. அப்போ நடக்கலை, அதுக்கப்புறம் அப்படியே ரூட் மாதிரி அப்படியே வந்தனால இப்போது இது வந்து கைதிக்கு ஃபார் லோகேஷ். ஆமாம் சார், கைதிக்கு முன்னாடி. அதனால் இந்த படம் வந்து லோகேஷ் மேலே இருக்க நம்பிக்கை எப்படியும் தப்பாக காமிச்சிருக்க மாட்டான்றனால சார் ஒத்துக்கிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு வந்து எங்கேயோ எலிவேட் இப்போ வரைக்குமே. ஆமாம், ஸோ அப்படி தான் சார் சூர்யா சார் வந்தார். ஆடை திரைப்படத்துடைய அந்த கரு எங்கே உதிச்சது உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு ஒரு வாட்டி முகத்துக்கு சோப்பு போடும்போது குழாயில் தண்ணி வரல. அன்றைக்கி பார்த்து நான் எதுவுமே எடுத்துன்னு போகல, யாரும் இல்லை. ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இந்த பீஸா மாதிரி ஒரு பீஸா வந்துருந்தது அந்த டைமு. இந்த உயிர் பயம்ன்றது வந்து ஒரு இடத்துல க்ளோஸ்டு ஸ்பேஸு மாட்டிக்கிட்டோம், அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறோன்னு தெரிலன்ற மாதிரி படமாக வரும். இந்த படத்தை பொறுத்தவரை ஆல் த டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான், ஆனாலுமே ஒரு ஆள் ட்ராப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக பட்டுச்சு. அது ரொம்ப சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக சும்மா ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போது சும்மா பிளைண்டாக சரக்கு அடிச்சுட்டு சேலஞ்ச் பண்ணும் போது விளாட்டாக பண்ண போய் விபரீதமான ஒரு கதையாக சின்ன லெவலில் தான் சார் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் இன்னொரு டிராஃப்ட் பண்ணேன், ஏன்னா சின்ன படமாக பண்ணோம், ஒரு இடத்துல நடக்கிற கதையாக பண்ணோன்னா கொஞ்சம் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கலாம். இப்போ வரைக்கும் அது இருக்குது, லொக்கேஷன் கம்மியாக இருந்தால் வாய்ப்பு அதிகம். அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணது அது. அதுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த 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 என்னோடய கருத்தாக அதிலே நான் வந்து கொஞ்சம் பிற்போக்காக இருந்தேன்றது எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரிஞ்சிச்சு. நம்ம அஃப்கோர்ஸ் நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து மேலோட்டமாக தான் சார் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்கன்றனால அது கரெக்ட் இல்லை அப்படின்றது தெரியாது. பொது புத்தியாக கொஞ்சம் ஒரு மைண்ட் இருக்கும்ல, அது கிராஃப்டாக நல்லா பேசப்பட்டுச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான படம் தான் அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆனால் கடைசியாக இன்னொரு இந்த கேரக்டரை கான்ட்ராடிக்ட் பண்ணி பேசும், அந்த இடத்துல மட்டும் முரண் இருந்துச்சு அந்த படத்தில். அது நான் வந்து இப்போ எடுத்திருந்தேன்னா எடுத்துருக்க மாட்டேன். இப்போ எடுத்திருந்தேன்னா ஸ்கிரிப்ட் லெவல்லே அது நிறையா பண்ணியிருப்போம். அது ஒரே டிராஃப்டாக அப்படியே படமாக பண்ணதுனால வந்தது. ஒரே ஒருத்தர் தான் அப்ரோச் பண்ணோம், அவங்களுக்கு சினாப்சிஸ் அனுப்பணும். அவங்க டெல்லியில் இருந்தாங்க அப்போது. அதை கேட்டதுமே படித்ததுமே அவங்க நான் வேறு யாருக்கும் சொல்லாதீங்க, நான் அதை கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே அன்றைக்கே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் போய் ஃபுல் நரேஷன் கொடுத்துட்டு மறுநாளே படம் பண்ணுறேன்ட்டாங்க. அதுலேருந்து 1 வீக்லேயே நீங்கள் பண்ண ரெடி, நான் பண்ண எனக்கு இன்னும் ரிஸ்க்கு தெரியுது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம், ஃபஸ்ட் லுக்குன்னு ஒன்று விட்டுருவோம். இங்கே வந்து இது சாத்தியமானே எனக்கு தெரில, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம படம் பண்ண போகலாம். ஏன்னா
பணம் இன்வால்வ் இதுலேயும் நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்கிறீங்கன்னு போது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லுக்கு மட்டும்தான் ஃபோட்டோ ஷூட் தான் ஃபஸ்ட் பண்ணோம். அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் லுக்கு வந்து நல்ல ஒரு ரிசப்ஷனும் இருந்துச்சு. மீடியாவிலேருந்து பேசினவங்களே வந்து தப்பாக வருஷமாகவே தெரில சார். அது சும்மா ரோட்டில் போகும்போது பைக்கில் போகும்போது வீலில் புடவை மாட்டி அலங்கோலமாக ஒருத்தவங்க உளுந்து கிடந்தா அப்போ போய் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போமா, அப்படி இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் லுக்கே இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் படமாகவே முடித்தோம் சார். ஆடை இல்லாமல் அமலாபால் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் இருக்க, அது அந்த படத்துக்கு பாதிப்பாக அமைஞ்சதான் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது ரெண்டு முனை கத்தி தான் சார் அது. ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதும் அதில் நடிக்கணும்னு அவங்க நினைக்கிறதுமே வந்து அந்த ஃபேசினேட்டிங்காக ஐடியா இருக்குது தான் சார். அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், ஒரு விசிபிலிட்டி கிடைக்குன்றது. அண்டு அதோட டீசர் ரிலீஸ் ஆகும்போது கூட அவ்வளோ பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எது பண்ணாலும் திட்டுறது இருந்துச்சு. பட் டீசரை பார்க்கும்போது உண்மையிலே ஜென்யூனாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கே அப்புறமே இன்னொரு ட்ரைலர்னு ஒன்று விட்டோம். அது பார்க்கும்போது ரொம்ப வானபியாக கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் இதுக்கு இருந்த வரவேற்பு அதுக்கு இல்லை. பட் படமாக வரும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 ஷோ கேன்சல் ஆகிடுச்சு சார். அந்த படம் ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்து 3 ஷோ கேன்சல் ஆகி ஈவினிங் ஷோ, சில இடங்களில் தான் ஈவினிங் ஷோ, மற்ற இடங்கள் நைட் ஷோ தான் போச்சு. நான் சொன்ன அந்த இஷ்யூ தான் பிரச்சனையாக இருந்துச்சு. சில பேருக்கு வந்து படத்தோட 7 ரீலுமே பிடிக்கல, 8வது ரீல் தான் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர், நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்கன்ட்டு போயிட்டாங்க. சில பேர் அது வரைக்கும் சூப்பராக போச்சு படம், கடைசியில் எப்படி கொண்டாந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி போலரைஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் நான் படம் பண்ணும்போது எது எப்படி போனாலும் சரி அவங்கள வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது, அமலாபாலை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அது மட்டும் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அந்த பேர் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க 2-3 இடத்துல நல்ல ரெக்கக்னேஷனும் கிடச்சிது. அவங்க அதுக்கப்புறம் பாலிவுட்டில் போய் 2-3 சீரீஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார் தான். பட் அவங்க என்ன என்கிட்ட ஹானர் பண்ண சொன்னாங்களோ அது நடந்துச்சு. அந்த வகையில் நான் இருக்கிறதுலே எனக்கு பேனிக் ஆகும் நினச்சி பார்த்தாலே. இல்லை இந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ், செகண்ட் படம் தான் சார் எனக்கு உயிரே போகிற அளவுக்கு தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லைவ் சவுண்டு வர அவங்கள அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வச்சு பார்க்குறதுக்கும் சரி, நம்ம ஊரில் டெக்னீஷியன்ஸ் நம்ம சும்மா கேமரா பேன் பண்ணாலே கீன்னு ஒரு சவுண்டு வருது. ரிக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எக்யூப்டாக இங்கே கிடையாது. யாருக்கும் அந்த எஜுகேட்டடாகவும் இல்லை. இருக்காங்க அப்பவும் இருந்திருப்பாங்க, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு முறையும் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. ஆக்சுவலாக சிங் சவுண்ட் வேணும்னு சண்டை போட்டு தான் அவங்க தான் நிறைய விஷயம் அந்த படத்தை ஓன் பண்ணி நிறையா பண்ணாங்க. அதான் என்னை நிறைய பேர் கேட்டாங்க, எப்படிங்க அவங்கள ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. நானே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தனா உயிரை கொடுப்பாங்க, பிடிக்கலனா உயிரை எடுப்பாங்க அப்படின்னா. இது பிடிச்சிருந்தனால அவங்க ஆத்மார்த்தமாக இந்த படம் பண்ணணுன்னு தான் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு தான் சேலஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ் தான், ரொம்ப 4 பேர் 5 பேர் தான் குரூவாக இருக்கும். அப்புறம் அந்த லொக்கேஷனே வந்து பஞ்சாயத்தில் இருந்த லொக்கேஷனாக இருந்துச்சு. அப்புறம் சைக்ளோன் வந்துச்சு உள்ளே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நிறைய பிரச்சனை வந்தது சார் எடுக்கும்போது. பட் ஆனால் படமாக வந்து இந்த இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்களில் அந்த படம் அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த படம் அந்த படம். டெக்னிக்கலாக சொல்கிறேன். உங்களுடைய எழுத்தில் ஒரு நகைச்சுவை எப்போவுமே இருக்குது, ஒரு ஃப்ளேர் இருக்குது, காமெடி. நையாண்டி வந்து நமக்கு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் யாரையாவது திட்டினேன்னா திட்டுற விதத்துக்காக சிரிச்சுட்டு போயிடுவாங்க, திட்டினதுக்காக கோச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் பசிக்குது நீங்கள் சாப்பிடவே இல்லை, ஒரு 2 இட்லியை சாம்பார் ஊற்றி பசைஞ்சு ஒரு இதில் போட்டு கூடுறா அப்படின்னு கேட்டால் வரமாட்டான், லேட் ஆகும். இவன் பாரு எனக்கு கொண்டாடானா என் படத்துக்கு தான் வைப்பான் போலன்ற மாதிரி சொன்னானா கூட சிரிச்சிடுவானுங்க. நம்ம வழியில் தான் சொல்லுவோம், புலம்ப தான் செய்வோம். அது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பேசும் போதே வந்து நிறைய ஹார்ட் பிரேக்கு ரொம்ப கஷ்டமான இருந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு நகர்ந்து போகிறது வந்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேயும் நேச்சுரலாகவே ஒரு ஹியூமர் இருக்கும். எங்கள் அம்மாவும் அப்படி தான், நல்லா
ஒரு வாட்டி தேன் கொண்டாந்து ஒருத்தாங்க விற்றாங்க வீட்டு வாசலில், சுத்தமான தேன் மலைத்தேன், சுத்தமான தேன், அதனால தான் வந்து இவ்வளோ விலை அப்படின்லாம் சொல்லிட்டு. என்ன சுத்தமான தேன், தேனே தேனி வாய் வச்சதானே அப்படின்ட்டாங்க. அவன் அதிர்ச்சி ஆகிட்டான். அதுக்குன்னு போய் பூவில் போய் பைப்பு போட்டாடா உரிய முடியும். அந்த மாதிரி சேட்டையாக பேசுகிற கேங்காக இருக்கனால அது கொஞ்சம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். மற்றபடி ஜென்ரலாக கான்வர்சேஷன் அப்போவே சுவாரஸ்யமாக இருக்குன்னா, இப்போ லோகேஷ் கூடலாம் நம்ம டிஸ்கஷன் போய் உட்காந்தாலுமே கூட ஏதாவது ஒரு படத்தை போட்டு விட்டு டேய் ஏதாவது கலாயிடா அப்படின்ருவான். சும்மானாச்சு அதுக்கு ரன்னிங் வழக்கமாக ஏதாவது ஒரு படத்தை நமக்கு பிடிக்கல, நல்ல படத்தை கூட அது மாதிரி பண்ணிகிட்ருக்கு உட்காந்து. ஏதாவது ஒரு இடத்துல மைண்டு ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ரன்னிங் கமெண்ட்ரியாக போவோம் அந்த படத்துக்கு. தேடி தேடி அந்த மாதிரி ஜாலியாக சிரித்தது அந்த மாதிரி டைம்லாம் இருக்குது சார். மற்றபடி நகைச்சுவைன்றது எல்லார்ட்டையுமே நம்ம அப்சர்வேஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். சிரிப்பு சுற்றி காமெடி தான் சார் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நம்மளை சுற்றியே ஆக்சுவலாக நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். பஸ்ஸில் வரும்போது நானே செம கடியில் வந்துட்டுருக்கேன். சோறுக்கு காசு இல்லை, வெறும் பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு. நின்றுட்டு வந்துட்டுருக்கேன். குடிச்சிட்டு ஒருத்தர் ஏறிட்டு படிக்கட்டில் உட்காந்துட்டு ஒரே சவுண்டு எல்லாரையும். கொஞ்ச நேரத்தில் வந்து படிக்கட்டிலே வாமிட்டு. டிரைவருக்கு உள்ளே யாருனாலும் உட்கார முடியல. கண்டக்டருக்கு அச்சு முச்சுன்னு கத்தி இறங்கி இதை தொட இல்லைனா இங்கேயே தெருவிலே விட்டு போயிடும்னு சொன்னால் மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லாக தொடச்சி கையெல்லாம் தட்டிட்டு திரும்புகிறான். அந்த டோரை மூட்டார் உள்ளே ஏற முடியாத மாதிரி. அவன் என்னையை மீறி எடுத்துருவியான்னு சொல்லிட்டு போய் என்னை ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான் ரோட்டில். வண்டி போயிடுச்சு. அவனுக்கு இருந்த போதையில் பஸ்ஸுக்கு முன்னாடி எது பின்னாடி எதுவும் தெரியல. போயிட்டு வேட்டி வீட்டில் அவன் நுங்கியை மடித்து கெட்டு போய் பின்னாடி போய் படுத்துட்டான். நான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டத்தில் ஒரு வேறு வேலையாக போன வேலை முடியல, அப்செட்டாக நொந்து போய் வந்த டைமில் ஒருத்தர் சைடிஸ் இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுத்து அது தொடச்சிட்டு இந்த சைடு படுத்ததுலே எனக்கு போன வேலை வலி எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி தான் சார். இப்போ ஞாபகம் இருக்குது நிறையா. நான் தான் சொன்னேன்ல சார், மேனேஜருக்கு நிறைய பொய் சொல்லுவேன்ட்டு ஹெச்சிஎல்லில் வேலை பார்க்கும்போது. அப்போவே ஒரு வாட்டி ஏன் லேட்டு இன்றைக்கி மணி ஆகுது 11 மணி ஆகுதுன்னா, சார் இல்லை சார் ஒரு ஆக்சிடெண்ட்டு ரோட்டில் கண்ணு முன்னாடி நடக்கும் போது என்ன சார் பண்ண முடியும். அப்படியே என்னாச்சு, ஆள் அவுட்டா யாரும் அப்படின்னு. 2 பைக்கு தான் சார் மோதிச்சு. அப்புறம் அப்படின்னா அப்படிதான் சார் ரோட்லேயே வந்து மூளை லிவரு அப்படியே கிடக்குது. என்னையா சொல்கிறேன். ஆமாம் சார். அப்புறம் வந்தான், கவரில் எடுத்துகிட்டு போயிட்டான், கறி கடைக்கு போயிட்டு இருந்தான் போல் அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் டேய் போடான்னு சொல்லி அனுப்பி. இந்த மாதிரி தான் சார் கதை சொல்லியிருக்கேன் நான். அது மாதிரி ஜாலியாக பேசும்போது இல்லை நம்ம அது கொஞ்சம் நடந்திருக்கும். ஒருத்தர் நம்ம எதிர்க்க பேசும்போதே அவங்க ஒன்று சொல்ல வந்தால் அவங்க ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி நம்ம இருக்குன்னு நினைப்போம்ல. அந்த இவன் இதான் சொல்ல வரான் போலன்னு குறுக்கில் நம்ம பேசுவோம். அதான் நடந்துச்சுட்டு அதில் அது நடக்கலைன்னா நமக்காக தோணுது வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். அது ஞாபகம் இருக்கும், ஏன்னா படத்தில் வரும். அப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். விஜயோட நல்ல பழகுவீங்களாண்ணா? விஜய் சார் கூட ஆமாம். மாஸ்டர் அப்போவும் என் பர்த்டே அன்றைக்கி கால் பண்ணார். நான் அப்போ சென்னையில் தான் இருந்தேன். கால் பண்ணி லோகேஷ் மாதிரி பேசினார். லியோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் எதனால் மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சார். அப்புறம் ஜென்ரலி வந்து கூலி படத்தை பார்த்தபோது எப்போது இந்த படம் அந்தளவு சரியாக இல்லைன்றதை லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கும் அது சிறப்பாகவே இருந்ததா? இல்லை சார், நான் லோகேஷ் கதையாக சொல்லும் போதே எனக்கு தோணுச்சுன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.